Hello students, இன்னைக்கு lesson number 2 optics அதில் இருக்கக்கூடிய inside solved problems தான் பார்க்க போகிறோம். அதில் first நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா example problem. அதாவது example problem என்னதுப்பா problem 2 பார்க்க போகிறோம். ஸோ அதில் முதல் கொஷினை பாருங்கள். A beam of light passing through a diverging lens. ஸோ இது வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு diverging lensன்னு கொடுத்துருக்காங்க. Diverging lens of focal length 0.3 meter appear to be focused at a distance. appear அப்படின்னா என்னது, appear ஆகுது to focus ஒரு இடத்துல, அது இருக்கக்கூடிய அந்த distance எவ்வளவு அப்படின்னா 0.2 மீட்டர். ஸோ ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்காங்க 0.3 மீட்டர். ஸோ இமேஜ் கிடைக்குது, அந்த இமேஜ் கிடைக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க 0.2 மீட்டர் behind the lens. ஸோ கிடைக்கக்கூடிய இமேஜ் எப்படி இருக்குது, லென்ஸுக்கு பின்னாடி கிடைக்குது, behind the lens. find the position of the object. ஸோ அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சம் ரூல்ஸ் தெரியணும். அதாவது என்னன்னு சொல்லுவோம்னா கார்டீசியன் சைன் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எதை வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் சொல்லுவோம், எதை வந்து கான்கேவ் லென்ஸ் அப்படிங்கிறதும் முன்னாடி உனக்கு தெரியணும். ஸோ இதை என்னன்னு சொல்லுவோம், நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது பார்க்கும்போது எப்படி இருக்குது, நம்மளுக்கு ரெண்டு கையையும் குவிக்கிறாப்புல இருக்கா. ஸோ இதை வந்து கான்வெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னாவே இது என்னவா இருக்கும் அப்படின்னா கன்வர்ஜிங் லென்ஸாக இருக்கும். ஸோ வரக்கூடிய லைட் ரேஸை அது என்ன பண்ணும், ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் மீட் பண்ண வைக்கும். அதுதான் கன்வர்ஜிங் லென்ஸ்ன்னு சொல்லுவோம். கான்கேவ் லென்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி கேவ் மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ இது என்ன பண்ணும், வரக்கூடிய லைட் ரேஸை ஃபுல்லாக ஒரு இடத்துல என்ன பண்ண வைக்கும், நம்மளுக்கு டைவர்ஜ் பண்ண வைக்கும். சரியா, இந்த மாதிரி என்ன ஆகும், நம்மளுக்கு டைவர்ஜன் நடக்கும். ஸோ அதனால் இதை என்னன்னு சொல்லுவோம், நம்ம டைவர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இது வந்து கான்கேவ். ஸோ நம்மளுக்கு இது ரெண்டுலேருந்து பார்க்கணும். அப்போ கொஸ்டினில் டைவர்ஜிங் லென்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய லென்ஸ் என்ன அப்படின்னா கான்கேவ் அப்படிங்கிறது ஒன்று தெரியணும். ஓகேவா. ஸோ அடுத்து கார்டீசியன் சைன் கன்வென்ஷன் அப்படிங்கிறத சொல்கிறேன் இல்லையா, என்ன அப்படின்னா எப்போதுமே அதில் வந்து சொல்லுவோம் ஆப்ஜெக்டை லென்ஸுக்கு லெஃப்ட் சைடு தான் நம்ம பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ரூல். ஓகேவா. ஸோ ஆப்ஜெக்டை வந்து லெஃப்ட் சைடு தான் பிளேஸ் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும், ஆப்டிக்கல் சென்டர் இருக்கா, அது பிரின்சிபல் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம், இது ஆப்டிக்கல் சென்டர் ஓன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எப்போதுமே ஆப்டிக்கல் சென்டரில் இருந்து தான் என்ன பண்ணணும், நம்ம மெஷர் பண்ணணும். ஓகேவா. ஸோ இதிலிருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சரியா, அப்படின்னா நம்மளோட ஜீரோ வேல்யூ எங்கே இருக்கணுங்கிற எங்கே இருந்து தான் மெஷர் பண்ணணும். அப்போ ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ்னால் ஆப்ஜெக்டை இங்கே பிளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதில் இருந்து தான் நம்ம மெஷர் பண்ணணும். சரியா, அப்போ இங்கே இருந்து தான் பண்ணணும். ஸோ ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது அப்படின்னா இதோட வேல்யூவில் இருந்து தான் நம்ம மெஷர் பண்ணணும். இதே இமேஜ் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ்னால் இமேஜ் வந்து ஆப்போசிட் சைடில் கிடைக்கும், நம்மளுக்கு இன்வெர்டட் இமேஜாக கிடைக்கும். ஸோ ஆப்டிக்கல் சென்டர்லேருந்து மெஷர் பண்ணிக்கலாம். இதே கான்கேவ் லென்ஸ் அப்படின்னா ஆப்ஜெக்டை இங்கே தான் நம்ம வைப்போம், பட் கிடைக்கக்கூடிய இமேஜ் வந்து எரிக்ட் இமேஜாக இருக்கும். ஸோ சேம் சைட்லேயே தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே ஆப்டிக்கல் சென்டர்லேருந்து தான் என்ன பண்ணணும், நம்ம டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும். சரியா, இது ஒரு ரூல். அடுத்து அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா பாசிட்டிவாக நம்ம சொல்லணும். ஓகேவா, பாசிட்டிவ். டவுன்வர்ட் டைரக்ஷன் அப்படின்னா நெகட்டிவில் எடுத்துக்கணும். ஓகேவா. அடுத்து இதுதான் இன்சிடென்ட் லைட், நம்மளுக்கு இன்சிடென்ட் லைட் டைரக்ஷன் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம மெஷர் பண்ணுறது இன்சிடென்ட் லைட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேல்யூ நெகட்டிவாக எடுத்துக்கணும். ஓகேவா. அப்போ இங்கேருந்து நம்ம மெஷர் பண்ணுறேன் அப்படின்னா இமேஜோடது ஃபார் கான்வெக்ஸ் லென்ஸுக்கு நான் இமேஜை வந்து மெஷர் பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் பாசிட்டிவாக எடுத்துக்குவேன். ஏன்னா இன்சிடென்ட் லைட் டைரக்ஷன்லேயே நம்ம மெஷர் பண்ணுறேன், ஸ்கேலை இங்கே வச்சு தானே நம்ம மெஷர் பண்ண போகிறோம். சரியா, ஆப்டிக்கல் சென்டர் இங்கே இருக்குது, இதிலேருந்து நான் மெஷர் பண்ணுறேன் அப்படின்னா இன்சிடென்ட் லைட்டுக்கு சேம் டைரக்ஷனில் இருக்குது, அதனால் இது வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவேன். இதே வந்து ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறேன் அப்படின்னா இன்சிடென்ட் லைட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, அதனால் நம்ம ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா எப்போதுமே அது என்னவாக இருக்கும், நம்மளுக்கு நெகட்டிவாக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த ரூல்னால் நம்மளுக்கு தெரியணும். இன்னொன்று என்ன அப்படின்னா ஃபோக்கல் லென்த்து சொல்லுவோம். ஸோ ஃபோக்கல் லென்த்து அதோட வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபார் கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னா எஃபோட வேல்யூ, அதாவது ஃபோக்கல் லென்த் ஃபார் கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னா அதோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா. இதே ஃபோக்கல் லென்த் ஃபார் கான்கேவ் லென்ஸ் அப்படின்னா அதோட வேல்யூ நெகட்டிவாக இருக்கும். ஓகேவா. இதை நீ வந்து ப்ரொனன்சியேஷன் பண்ணுறதை வச்சு கூட நீ ஞாபகம் வச்சுக்கலாம். கான்வெக்ஸ் அப்படின்னா பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லணும்,
அதே வந்து கான்கேவ் அப்படின்னா நெகட்டிவ். ஸோ எஃபோட வேல்யூ இங்கே பாசிட்டிவாக இருக்கும் ஃபார் கான்வெக்ஸு, கான்கேவ் அப்படின்னா நெகட்டிவாக இருக்கணும். ஓகேவா? இதெல்லாம் தெரிஞ்சாதான் இந்த ப்ராப்ளம் நம்மளால் போட முடியும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோமா? டைவர்ஜிங் லென்ஸ் அப்படின்னாவே அது என்னன்னு சொல்கிறோம் நம்ம? கான்கேவ் லென்ஸ். கான்கேவ் லென்ஸ் தானே டைவர்ஜிங் லென்ஸ், அது ஒன்று. அடுத்து அதோட ஃபோக்கல் லென்த்து கொடுத்துருக்காங்க 0.3 மீட்டர். அப்போ கான்கேவ் லென்ஸ் அப்படின்னா இப்போ ஃபோக்கல் லென்த் எதில் எடுத்துக்கணும்? நம்ம நெகட்டிவில் எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ அப்பியர் ஆகுது, அதாவது இமேஜ் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்கன்னா 0.2 மீட்டர். ஓகேவா? அப்போ நம்ம இன்சிடென்ட் லைட்டுக்கு ஆப்போசிட்டாக மெஷர் பண்ண போகிறோம். அப்போ அது என்ன வேல்யூவில் எடுத்துக்கணும்? நம்ம நெகட்டிவில் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ கேட்டிருக்கிறது ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டை எங்கே பிளேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன எழுதிக்கணும்? நம்ம கிவனில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கணும். ஸோ டைவர்ஜிங் லென்ஸ். ஸோ டைவர்ஜிங் லென்ஸ் அப்படின்னாவே நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடியது என்னது? கான்கேவ் லென்ஸ். ஸோ கான்கேவ் லென்ஸ் அப்படின்னா ஃபோக்கல் லென்த் எதில் எடுத்துக்கணும்? நம்மளுக்கு 0.3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ ஃபோக்கல் லென்த்தோட வேல்யூ எதில் எடுத்துக்கணும்? நம்ம நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் சிம்பிள் எதுக்கு போகிறோம்? ஃபார் கான்கேவ் லென்ஸ் மீன்ஸ் ஃபோக்கல் லென்த் வந்து நெகட்டிவ். ஓகேவா? இது ஒரு ரூல். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு? இமேஜோட டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க v, அதாவது appear to be focused at a distance. அப்போ இமேஜோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.2 மீட்டர். அப்போ இதுதான் கான்கேவ் லென்ஸ் அப்படின்னா கான்கேவ் லென்ஸ் வந்து எப்போதுமே எதை கொடுக்கும்? நம்மளுக்கு எரிக்ட் இமேஜை தான் கொடுக்கும். ஸோ பிஹைண்ட் த லென்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ இமேஜ் இங்கே தான் கிடைக்கும். அப்போ இன்சிடென்ட் லைட்டுக்கு இதை என்ன பண்ணுவோம்? நம்ம ஆப்போசிட்டாக தான் மெஷர் பண்ணுவோம். அப்போ இமேஜோட டிஸ்டன்ஸை எதில் எடுத்துக்கணும்? நம்ம நெகட்டிவ் சிம்பிளில் தான் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தெரியணும். அடுத்து ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அப்போ யூவோட வேல்யூ என்ன? இதை தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியணும்? லென்ஸ் ஃபார்முலா தெரியணும். லென்ஸ் ஃபார்முலா என்ன? 1/f is equal to 1/v minus 1/u. ஓகேவா? இதை தான் என்னன்னு சொல்லுவோம்? நம்ம லென்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவோம். எஃப்ங்கிறது என்னது? ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ். விங்கிறது என்னது? இமேஜ் டிஸ்டன்ஸ். யூங்கிறது என்னது? ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஃபார்முலாலேருந்து அதை நீ தனியாக எழுதிக்கோ. ஓகேவா? இதில் நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் தான் வேணும். ஸோ இதை இந்த சைடு கொண்டு வந்துடும், ஃபோக்கல் லென்த்தை அந்த சைடு கொண்டு போகிறோம். அவ்வளோதான். அப்போ என்ன வரும் நம்மளுக்கு ஃபார்முலா? இதிலேருந்தே நம்ம சொல்கிறேன். 1/u இந்த சைடு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ மைனஸில் உள்ளது ப்ளஸ் ஆயிடுச்சு. இங்கே ஏற்கனவே என்ன இருக்குது? 1/v இருக்குது. ஸோ 1/f இந்த சைடு போகும்போது மைனஸில் வந்துடும். ஓகேவா? இப்போ வேல்யூ எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 1/u இல்லையா? 1/u தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். v என்ன இருக்குது நம்மளுக்கு? 1 divided by minus 0.2. அப்படி தானே? ஸோ மைனஸ் ஆஃப் இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு? 1 divided by 0.3. அதாவது இந்த மைனஸை நான் மேலே கொண்டு போயிட்டேன். அது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக கீழே எழுதினேன். ஸோ மைனஸ் 1 divided by 0.2. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாயிரும்? நம்மளுக்கு ப்ளஸ் ஆயிரும். 1 divided by 0.3. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை போக்குறதுக்காக என்ன பண்ணுவோம்? நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் போயிடும், நம்மளுக்கு டெசிமல் போயிடும் இல்லையா? ஸோ இப்போ இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா இது என்ன ஆகும்ப்பா நம்மளுக்கு? தட் இஸ் இதை எப்படி பிரித்து எழுதிக்கலாம் நம்ம? -1 × 10 divided by 0.2 × 10 plus 1 × 10 divided by 0.3 × 10. ஓகேவா? ஸோ அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? -10 divided by 2 plus 10 divided by 3. இதுதானே கிடைக்கும். ஸோ இப்போ அடுத்து என்ன ஸ்டெப் பார்க்கணும்? நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம்னா என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுவோம் இல்லையா? அதே இதுதான். இப்போ -30 + 20 divided by 6. ஸோ ஆன்சர் என்ன வருது? -10/6. அப்போ 1/u is equal to என்ன வந்துருச்சு? -10/6. அப்போ யூவோட வேல்யூ என்னவா இருக்கும் நம்மளுக்கு? இது அப்படியே தலைகீழ திருப்பி போடுறதானே? அப்போ என்ன வருது நம்மளுக்கு? -6/10. ஸோ யூவோட வேல்யூ -0.6 மீட்டர். அவ்வளோதான். ஸோ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு? -0.6 மீட்டர். ஸோ இது என்னன்னு சொல்லியிருக்கோம்? நம்ம கான்கேவ் லென்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம்.
கான்கேவ் லென்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு இமேஜும் ஆப்ஜெக்ட்டும் ஒரே சைடில் தான் இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து என்ன சொல்லியிருக்கோம் நம்ம இமேஜ் வந்து -0.2 மீட்டர் சொல்லியிருக்கோமா. ஸோ ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ வந்திருக்கு நம்மளுக்கு நெகட்டிவ் சிம்பிள் -0.6 மீட்டர். ஸோ ரெண்டுமே சேம் சைடில் இருக்குது. ஸோ இன்சிடென்ட் லைட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்குது. அதனால் அதோட ஆன்சர் என்னதுப்பா -0.6 மீட்டர். ஓகேவா? தேங்க்யூப்பா.